படம் அருமையாக இருக்குது. படத்தில் என்ன கதைன்னா, படத்தில் இந்தி வாழ்கதான்றாங்க, இந்தி ஒழிக சொல்கிறேன். இந்தியை வந்து திணிக்காதீங்கன்ற எல்லா மொழியும் ஒன்று தான். எங்கே போனாலும் ஒரு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண விட அது ஹிந்தியில் இது பண்ணாமல் அவங்கவுங்க படிக்கிற மொழியில் அவங்களுக்கு இது பண்ண சொல்கிறாங்க. இந்திக்கு யாரும் ஒழிகலை, இந்தி வாழ்கன்னு தான் படத்தோட கான்செப்ட். எல்லா மொழியும் தாய்மொழி இல்லை, தமிழ் வாழ்க தான். எல்லா மொழியும் ஒன்று தான், தமிழ் கர்நாடகா எல்லா மொழியும் ஒன்று தான். ஆனால் இந்தியை திணிக்காதுதான்றாங்க தவிர இது இல்லை, தமிழ் வாழ்காதுனால எல்லாம். ஆமாங்க, இப்போ நான் என்னோட தாய்மொழி தமிழ். இப்போ நான் படித்து என்னோட இதெல்லாம் இப்போ நான் ஒரு தேர்வு எழுத போய் எழுத முடியும். எதுவுமே தெரியாத போய் ஹிந்தியில் போய் நான் எழுத முடியுமா? அதுதான் சொல்கிறேன் தவிர வேறு எதுவுமே சொல்ல வரல. காலத்தோட கருத்து எல்லாமே வந்து எல்லா மொழியும் ஒன்று தான்றாங்க தவிர. அருமையாக இருந்துச்சுங்க. நான் போயிருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு சார், நல்லா சூப்பராக இருக்கு. ஜெயம் ரவி சிவகார்த்திகேயன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு படம். தமிழ் மொழியை பத்தி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. நல்லா இருக்கும் படம். தமிழ் வாழ்க்கை அருமை. ஒரு நல்ல பதிவாக தான் இருக்கு. சிறப்பு. நல்லா இருக்கு ஒரு படம், பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது சார். தமிழ்நாட்டுக்கு ஏற்ற நல்ல படமா இருந்தது. தமிழ் வாழ்க. படம் சூப்பர், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். தமிழ் வாழ்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் உண்மையா சரியான படம் ப்ரோ. சூப்பரா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு படம். நான் இதெல்லாம் விஷயம் தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் நல்லா தெரியும். இப்போ இருக்கிற தமிழர்களுக்கு அவ்வளோதான். சூப்பர் படம் சார். சூப்பரா இருந்துச்சு படம். தமிழ் வாழ்க்கை. தமிழ் படம் சூப்பர் படம். படம் ஓகே. எந்த அளவுக்கு தமிழை வந்து தமிழ் வாழ்த்து, தமிழில் படப்பு அதே தமிழ் தமிழில் பக்காது. ஃபுல்லாக நம்ம முன்னோர்கள் தமிழுக்காக எப்படி போராடினாங்க, அதுக்காக எத்தனை பேர் இறந்தாங்கன்றதுக்காக வர படம். அதுக்காக எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் இந்த படம் பார்க்கணும். அது எனக்கு தெரியல, ஆனால் படம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். வாழ்க்கை தமிழ். இல்லை, லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் வருது. இப்போ நமக்கு மோஸ்ட்லி 10th வரைக்குமே ஹிந்தி கொண்டு வராங்க சிபிஎஸ்சியில். இது இப்போ அதை மீன் பண்ணி வர மாதிரி இருக்கு நமக்கு படம். ஹிந்தி வந்து எல்லாராலையுமே கற்றுக்க முடியுமா 10th வரைக்கும்ன்றது தெரியாது. நம்ம டியூஷன் அனுப்ப முடிஞ்சவங்க டியூஷன் அனுப்பி படிக்க வைக்கலாம். நம்ம வந்து ஒரு நார்மலாக இருக்க ஃபேமிலியில் நம்ம வந்து சிபிஎஸ்சியில் சேர்த்தோம்னா பிள்ளைங்களை எப்படி 10th வரைக்கும் ஹிந்தி படிக்க வைக்க முடியுன்றது ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருக்கும் பசங்களுக்கு. அந்த ஹிந்தின்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போகும் 10th பிள்ளைங்களுக்கு, சிபிஎஸ்சி பிள்ளைங்களுக்கு. இப்போ இந்த இயர்லேருந்து அது கொண்டு வராங்கன்னும் பொழுது அது கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும் நாங்கள் திங்க் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த படம் அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. ஆமா, தமிழோடைய அருமையை நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் வந்து பிரேவா வந்து சொல்லுங்க, உங்களுடையது என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு பண்ண முடியும்ன்றது பிரேவா சொல்லுங்கன்ற மீன் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு போறோம் இல்லாம இதை நம்ம திங்க் பண்ணி அடுத்தது நம்ம செயல்படுத்தணும் அப்படின்றது. குழந்தைங்களுக்கு வந்து தமிழும் தெரியணும், இங்கிலீஷும் தெரியணும், ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த ஹிந்தியை வந்து நீங்க ஹிந்தியை மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை படிச்சா மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும்ன்றத பேரண்ட்ஸ் யாருமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச மொழியில படிக்க வைக்கணும். ஸ்கூல்லையும் நமக்கு பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, நமக்கு வந்து அது பண்ண முடியல, ஹிந்தி பிக்கப் பண்ண முடியலன்னா ஒரு சஜஷன் மாதிரி நம்ம கொடுக்கலாம். அது அக்செப்ட் பண்றதும் பண்ணாதும் மேனேஜ்மெண்ட் உடைய ஒரு கடமையா தான் இருக்கணும். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படத்தில் சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. செம்ம படம். நல்ல நரேஷனு சூப்பராக இருந்துச்சு படம். டேரக்டருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். சூப்பரான படம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்ம தமிழ் மொழியை வந்து நீ எப்படி இன்னும் 1000 காலம் 2000 காலம் 3000 வருஷத்துக்கு எப்படி நம்ம வளர்க்கணும், அதுக்கு நல்ல ஒரு இதுங்க, அது காப்பாற்றணுன்றதுக்கு. தேங்க்ஸ். ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. பஸ் பரவாயில்ல.
பார்க்கலாம். தமிழை பத்தி எப்படி சொல்லிக்கிறாங்க? நல்லா சொல்லிக்கிறாங்க. சூரரை போட்டுற மாதிரி இருக்கா? சூப்பரா இருந்துச்சு படம். இந்தியார் கூட சொந்த தமிழுக்காக தான் போராடுற படம். நல்லா இருந்துச்சு, சூப்பர் படம் இதுமாரி எடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்கு படம். நல்லா தான் கருத்து என் ஃப்ரெண்டு சொல்லுவான் ப்ரோ. அந்த டைம் இருந்த சோஷியலிசம் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக. அந்த டைம் பாலிடிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யா ஸோ மேபி அது அந்த டைம் அது மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைம் நம்ம இல்லைல்ல, ஸோ தெரியல. ஸோ மேபி ஓகே அந்த மாதிரி நடந்திருக்கு போல. அதான் அந்த இது எனக்கு தெரியல. ஸோ ஸ்டோரி அந்த டைம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஸோ பாஸ்ட் லைஃப் ஸோ அதை ஏதோ அவங்க எப்படி சொல்கிறது, அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங், யா அவர் ஜெயம் ரவி ஆக்டிங்லாம் சூப்பராக தான் இருக்குது. அண்ட் இவரும் ஓகே தான். 3 பேரும் நல்லா தான் வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. மற்றபடி சாங்ஸ் பிஜிஎம்லாம் இருக்கு. பிஜிஎம் கொஞ்சம் ஆவரேஜாக ஃபீல் ஆகுது ப்ரோ எனக்கு. மூவி ஓலா பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் மூவி ஓகே தான். யா அவர் ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஓகே தான். அது ஹீரோனி எப்படி அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ தெரியல ப்ரோ எனக்கு. லவ் போர்ஷன் ஏதாவது லேகா இருக்கா? தெரியல, லவ் சீன்ஸ் அந்த அளவுக்கு தெரியல. அண்ட் ஜோக்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இது ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா இல்லை வேற ஏதாவது அடிஷனல் லேகா போடுறாங்களா? கொஞ்சம் லேகா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. மற்றபடி ஓகே நல்லா தான் இருக்கு. பார்க்க வேண்டிய ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஸோ ஒன் டைம் அண்ட் ஆவரேஜ் மூவி. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ் அதிகமாக கற்றுக்கணும், அந்த மாதிரி தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஆர்வம் வருதா உங்களுக்கு? ஸோ இது தமிழ் பேஸ் பண்ணி இல்லை. ஸோ எல்லா லாங்குவேஜ்க்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான். ஸோ ஹிந்திக்கும் அகெயின்ஸ்டாக இல்லை அவங்க. ஸோ அது ஓவரால் பார்க்கணுன்னா ஒரு அந்த டைம் இருந்ததை வச்சு ப்ரொடெக்ட் அசம்ஷனாக காமிச்சிருக்காங்க. தமிழை பற்றி நல்லா பேசியிருந்தாங்க, தான் பிடிச்சிருந்தது. தமிழை பற்றி நல்லா பேசுகிறேன். ஹிந்தி ஒழிக்கு அப்படி சொல்கிறாங்களா, இப்போ ஹிந்தி ஒழிக்க சொல்கிறாங்களா, இப்படி வாழ்க்கை சொல்கிறாங்களா? எல்லாமே பிரித்து பார்க்கல, எல்லாமே ஒன்றா தான் பார்க்குறாங்க. எல்லாமே இப்போ எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க பாருங்க? தமிழுக்கு வேண்டி தான். தமிழுக்கு வேண்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹிந்தி வந்து வேணான்னு சொல்கிறாங்களா எப்படி? வேணும் தானே சொல்கிறாங்க. அப்போ என்னது இது அப்படியே சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்களா? புரியல. தமிழை வேணும், இந்தி தான் வேணுங்கிறாங்க. அது என்ன தானே, அந்த மொழியை பிரித்து பார்க்க முடியுமா? எல்லாமே ஒன்று தானே. மொழியை பிரித்து பார்க்க முடியாதுதான். இப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? அது மினிமம் என்னன்னு தெரியல. என்ன தெரியலையா? படம் பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். படம் பார்த்துட்டு அப்புறம் சூரியரை போட்டு தான் பெஸ்ட்டாக இருந்தது.